மெடிக்கல் ஷாப்புக்கு மருந்து வாங்க போன தங்கமயிலு எதேச்சியா அங்கே சரவணனையும் அஞ்சலியையும் ஒன்றா பார்த்ததுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்து விடிய விடிய உட்காந்து அழுது மறுநாள் காலையில் மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மீனா, எங்கே மீனா இருக்க? எனக்காக ஒரு மணி நேரம் என் கூட வந்து பேச முடியுமா? ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட பேசணும் மீனா அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே மீனாவோ, அக்கா என்னக்கா வான்னு சொன்னால் வந்துட்டு போகிறேன், நீங்கள் ஏன்க்கா இப்படி கெஞ்சிட்டு இருக்கீங்க? இதோ இப்போவே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. உடனே மயிலு, ஐயோ மீனா, இங்கேயெல்லாம் வர வேண்டாம், நம்ம ஏதாவது ஒரு பக்கம் வெளியில மீட் பண்ணலாம் மீனா அப்படின்னு சொல்ல, சரிக்கா வாங்க அந்த கோயிலுக்கே வாங்க, நம்ம ரெண்டு பேரும் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மயிலுவும் மீனாவும் தனியா கோயிலுக்கு போறாங்க. அங்க போய் தங்க மயிலு சொல்றாங்க, மீனா அவரை ஒரு பொண்ணு கூட நான் பார்த்தேன் மீனா அப்படின்னு சொல்ல, உடனே மீனா, ஓஹோ அந்த பொண்ணு அஞ்சலியா தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, அக்கா அதனால் என்னக்கா, சாதாரணமாக கூட கூட படித்தவங்களா இருந்திருக்கலாம், ஏதாவது ஒரு வாட்டி அப்போதைக்கு சடனாக மீட் பண்ணால் சரி ஒரு டீயோ ஜூஸோ ஏதோ ஒன்று குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போகலான்னு நினச்சி சாப்பிட்ருக்கலாம், இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு மனசுக்குள்ள சரவணன் மேலே கோபத்தை வச்சுட்டு மீனா மாசமாக இருக்கிற தங்க மயிலோட மனசு கோணக்கூடாதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே மயிலு சொல்கிறாங்க, மீனா நீ சொல்கிறது வாஸ்தவம் தான், ஆனால் ஒட்டுக்கா பைக்கில் கூடவா போவாங்க? போனாலும் பரவாயில்லை மீனா, அவ என் புருஷன் சரவணன் மேலே தோல் மேலே கை போட்டு உட்காந்துட்டு போகிறா மீனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அக்கா அப்படியாக்கா, சரி நீங்கள் உங்களோட முடிவில் ஸ்ட்ராங்காக இருங்கக்கா, நீங்கள் குழந்தைய மட்டும் வயிற்றில் நல்ல முறைக்கு வளர்த்தணும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு குறிக்கோளாக இருக்கணும், அதை விட்டுட்டு தேவையில்லாமல் நீங்கள் கண்டதெல்லாம் நினச்சி உங்கள் மனசை வருத்திக்காதீங்கக்கா, இப்போதைக்கு அதுதான் நானும் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல, அக்கா நான் வேணும்னா வீட்டில் அத்தை கிட்டையும் மாமா கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லவா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. உடனே மயிலவோ, ஆஹா இல்லை மீனா இல்லை, என்னைக்கு அவரே இந்த வயிற்றில் வளர்கிற குழந்தை அவரோடது கிடையாதுன்னு சொல்லிட்டாரோ அதுக்கப்புறம் மற்றவங்க எல்லாம் என்ன மீனா, எனக்கு உயிர் எல்லாமே அன்னைக்கே போயிடுச்சு மீனா, குழந்தைக்காக மட்டும்தான் நான் இருக்கேன், என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் மீனா, நான் எனக்கு என்னமோ ஒரு ஆதங்கத்தில் என் மனசில் இருந்ததை யாராவது ஒருத்தர்கிட்ட சொன்னால் நல்லா இருக்கும்னு சொல்லி தோணுச்சு, அதனால தான் மீனா உங்ககிட்ட வர சொல்லி இதை பற்றி சொன்னேன், மற்றபடிக்கு நான் பெருசாக எடுத்துக்கல மீனா, அவர் அவங்க கூடவே வேணாலும் வாழ்ந்தாலும் வாழ்ந்துக்கிட்டும், எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை மீனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே மீனா அங்கே பக்கத்தில் உட்காந்துருக்கிற தங்க மயிலோட கையை இறுக பிடிச்சிட்டு, அக்கா மனுஷர் ஒன்று நினச்சா தெய்வம் ஒன்று நினைக்கும்னு சொல்லுவாங்கக்கா, அந்த மாதிரி தெய்வம் கண்டிப்பாக உங்ககிட்ட உங்கள் குழந்தையையும் உங்கள் கணவரையும் கொண்டு வந்து சேர்த்துற நாள் கூடிய சீக்கிரமாக இருக்கட்டுன்னு நான் வேண்டிக்கிறேக்கா, அதை தவிர இப்போதைக்கு நம்ம எதையும் நினைக்கக்கூடாது, வாங்கக்கா போகலாம் அப்படின்னு மீனாவும் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போக தங்கமயிலும் அங்கே வீட்டில் வேலை செய்கிற பக்கம் வேலைக்கு போயிடுறாங்க. பாண்டியன் கடையில் சரவணன் பொருட்களை எல்லாம் அடுக்கி வச்சுட்டு இருக்கும் பொழுது அப்போ கடைக்கு வியாபாரத்துக்காக வந்த ஒரு லேடி சொல்கிறாங்க, என்ன சரவணன் தம்பி, நேற்று ஒரு பொண்ணு கூட உங்களை கோயிலில் பார்த்தேன், அதுக்கப்புறம் ஜூஸ் கடையில் ஜூஸ் கூட குடிச்சிட்டு இருந்தீங்களே, அப்போ நானும் அங்கே பக்கத்தில் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே பாண்டியனோ பார்க்குறாரு சரவணனை. உடனே அந்த லேடியோ, என்னக்கா இப்போ என்ன வேணும் அப்படின்னு கேட்டு அனுப்பிச்சிடுறாரு சரவணன். அதுக்கப்புறம் என்னலா சரவணா, என்ன ஏதோ ஒரு பொண்ணு கூட பார்த்தேன்னு சொன்னாங்க, யார் இந்த பொண்ணு அப்படின்னு கேட்குறாரு பாண்டியன். உடனே சரவணனோ, அதை வந்துப்பா அது வந்து அஞ்சலிப்பா அப்படின்னு சொல்ல, உடனே ஷாக் ஆகி எழுந்திரிச்சு நிற்கிறாரு சரவணன். யாரு உன் கூட படித்தாலே அந்த அஞ்சலியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பாருடா மயிலு இன்னும் விவாகரத்து பண்ணலை முழுசா, அதையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீ யாரை பார்த்து கட்டிக்கிறதுனாலும் சொல்லு, கல்யாணம் பண்ணி வச்சிடறோம், ஆனால் அதுக்கு முன்னாடி என் பேரை கெடுக்கிற மாதிரி அங்கே இங்கேன்னு சொல்லி வேற ஒரு பொண்ணு கூட நிற்கிறத எனக்கு சத்தியமாக பிடிக்கலடா, இதுக்கும் மேலே ஒரு தகப்பனா என்னால் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் எழுந்திரிக்க கரெக்டாக ஃபோன் வருது. அதை அட்டன் பண்ணி பேசுகிறாரு. சார் நான் சரவணனோட லாயர் பேசுகிறேன், சரவணன் சார் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சு அப்படின்னு சொல்ல, பாண்டியன் சொல்கிறாரு, என்ன சார் என்ன சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்ல, இல்லை அந்த அவரோட மனைவி தங்கமயில விவாகரத்து பண்ணுறது சம்மந்தமான கேஸு நாளைக்கு கோர்ட்டுக்கு வரப்போகுது, அதுதான் சொல்லிடலான்னு, கரெக்டாக ஒரு 8 மணிக்கெல்லாம் கோர்ட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்ல, உடனே பாண்டியனும் சரிங்க சார் அப்படின்னு ஃபோனை வச்சிடுறாரு. அப்பா என்னப்பா லாயரா என்ன சொன்னார் அப்படின்னு சரவணனும் கேட்க, பாண்டியன் சொல்கிறாரு, நாளைக்கு உன்னோட டிவோர்ஸ் கேஸு கோர்ட்டுக்கு வருதான், அதனால் கரெக்டாக 8 மணிக்கு வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிளம்பி போயிடுறாரு. அதே சமயம் அங்கே வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற மயிலுக்கும் இந்த நியூஸ் தெரிய வர, உடனே மயிலும் சரி என்ன ஆனாலும் சரி, அவர் நம்ம குழந்தை இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் அவர் முகத்திலேயே முழிக்கக்கூடாதுங்கிற மாதிரி தீர்மானமாக முடிவு எடுத்துட்டு எல்லாருமா கோர்ட்டுக்கு போகிறாங்க. அப்போ மீனா தங்க மயிலு கூட போய் நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கோர்ட் வாசலில் நிற்கிற கோமதி, என்னடி மீனா என்ன அவ கூட போய் சேர்ந்து நின்றுட்டுருக்க, நீ என்ன நமக்கு சாதகமாக பேசுவியா இல்லை உன் அக்காக்காரி மயிலுக்கு சாதகமாக பேசுவியா
என்ன இப்படி போய் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்க? கோர்ட்டுன்னு பார்க்குற மீனா, இல்லைனா என் வாயில் நல்லா வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே மீனா சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் கொஞ்சம் அவசரப்படாமல் இருங்க அத்தை. மயிலக்கா எப்படி சூழ்நிலையில் இருக்காங்க, அவங்க இப்போ எப்படி இருக்காங்கங்கிறதெல்லாம் தெரியாமல் நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்ல, உடனே பக்கத்தில் நிற்கிற தங்கமயிலும், அத்தை நீங்கள் கோபப்படுறது சரிதான் அத்தை, ஏன்னா நான் தப்பு பண்ணிட்டேன்ல, அதனால் நான் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டியவதா அத்தை அப்படின்னு சொல்ல, உடனே பக்கத்தில் நிற்கிற சரவணன் பல்ல வெறுகிட்டே கடிச்சிட்டே, என்னடி என்ன இங்கே வந்து அத்தை சொத்தைன்னு கோர்ட்டுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் நீ நாடகம் ஆடினா நல்லவன அர்த்தமா? நான் எரிஞ்செறிஞ்சு விழுந்தா நான் கெட்டவன் அர்த்தமா? இதை பாரு, நீ என்னதான் இந்த மாதிரி பாவமாக மூஞ்சியை வச்சுட்டு நாடகம் ஆடினாலும் சத்தியமாக உனக்கு டிவோர்ஸ் கொடுக்கறது தான் அப்படின்னு சொல்ல, உடனே தங்கமயிலும், மாமா சரி மாமா நான் ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு சொல்ல, கோமதி சொல்கிறாங்க, இதை பாருடி, இந்த நாள் இத்தனை நாள் எங்கள் வீட்டில் உப்பை தின்னு ஏமாற்றி துரோகம் பண்ணி தண்ணி குடிச்சிருக்கல, அந்த நன்றியை மறக்காம எங்களுக்காக ஒன்று செய்கிறேன்னா இந்த தாட்டி அதுதான் இந்த ஹியரிங்லேயே சரவணனுக்கு டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு சம்மதம்னு சொல்லிடுடி அப்படின்னு சொல்ல, அதே சமயம் பாகியம், மயிலே நீ உண்டாயிருக்கிற செய்தி தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க மயிலு, பேசாமல் சொல்லிடவா அப்படின்னு சொல்ல, உடனே மயிலு சொல்கிறாங்க, அம்மா நீ பேசாமல் இருமா, நான் தான் சொல்லியிருக்கேன்ல இங்கே வரும்போதே நீ எதையுமே பேசக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே பாகியமோ, என்னமோ பண்ணுடி, உன் தலையில் நீ ஏன் மண்ணள்ளி போட்டுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக நின்னுறாங்க. அதே சமயம் அத்தை வாங்கத்தை உள்ளே போகலாம் அப்படின்னு மீனாவும் எல்லாரையுமா அழைச்சிட்டு போக, அங்கே ஜட்ஜ் கேட்குறாங்க, என்னம்மா தங்கமயில் உங்கள் கணவனுக்கு ஒரு மனதா முழு மனதோட நீங்கள் விவாகரத்துக்கு சம்மதிக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, சம்மதம்னு சொல்லிடுற தங்கமயிலை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு சரவணன். அதே சமயம் சரவணன் கிட்ட கேட்கும்போது, அது வந்துங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாரு. அதே சமயம் திடீர்னு தங்கமயில் கோர்ட்டில் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அப்படியே எல்லாரும் தண்ணியை தொலைச்சி எழுப்ப ஜட்ஜ் சொல்கிறாரு, எங்க பக்கத்தில் ஏதாவது ஒரு டாக்டர்ஸ் இருந்தால் உடனடியாக இமீடியட்டாக செக் பண்ணுறக்காக இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே இருக்கிற போலீஸ்காரங்க லாயர்ஸு போய் பக்கத்தில் இருக்கிற டாக்டரை கூட்டிகிட்டு வர, அந்த பொண்ணு உண்டாயிருக்கிற செய்தியை எல்லாரும் முன்னாடியும் சொல்ல ஜட்ஜே ஷாக் ஆகிடுறாரு. என்னப்பா சரவணா, உங்கள் ஒய்ஃபை நீங்கள் டிவோர்ஸ் பண்ணணும்னு சொல்கிற இந்த சமயத்தில் உங்கள் வாரிசு அந்த பொண்ணு சுமக்கிறா அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே சந்தோஷமாக பாண்டியன் கோமதி எல்லாருமே ஆச்சரியமாக எழுந்திருச்சு நிற்க, ஐயா எனக்கு கொஞ்சம் தலை சுத்தல் வந்துருச்சு, மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கேஸை முடிச்சுடுங்க ஐயா, மாமாவுக்கு விவாகரத்து கொடுத்து அனுப்பிச்சிடுங்க அப்படின்னு சொல்ல, அதே சமயம் கோமதி பாண்டியன் எல்லாருமா சந்தோஷமாக வந்து கட்டி தாவி அணிச்சு அழுகிறாங்க தங்கமயில. இதை பாரு மயிலு, நீ தன்ன தப்புக்கு தண்டனை கொடுத்தது உண்மைதான், ஆனால் இப்போ நீ எங்கள் குடும்ப வாரிசு சுமந்துட்டு இருக்கேன்னு தெரியாமல் இத்தனை நாளாக உன்னை தவிக்க விட்டுட்டோமா அப்படின்னு சொல்ல, அதே சமயம் சரவணன் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்க, உறுதியாக சொல்லிடுறாங்க தங்கமயில், இல்லை அத்தை இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் இல்லை, மாமாவே அதை சொல்லிட்டாரு, இனி எனக்கு வேண்டாம், நான் விவாகரத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, குற்ற உணர்ச்சியில் சரவணன் மனசு உறுத்துது. ஐயோ நம்ம மயிலை போய் எனக்கு அப்படி பேசிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இல்லை மயிலு என்னை மன்னிச்சிரு மயிலு, நான் தெரியாமல் உன்னை போய் அன்னைக்கு அப்படி கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு கதறி அழுகிறாரு சரவணன்.